ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல ராணவ் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சண்டையை காட்டியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல இந்த வார ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கிற நிகழ்வு தான் நடந்துகிட்டு இருக்குது. சத்யாவை பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச டெவில் டாஸ்க மீறி ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னா அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா வர்ற தர்ஷிகா எப்பா சௌந்தர்யா ஜாக் தான்ப்பா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் அடிக்கிறாங்க. அடுத்ததான் நம்மளோட முத்துக்குமரன் வராரு. முத்துக்குமரனை பொறுத்தளவுல டாஸ்க்குக்காக இவங்க உழைச்சாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்படி எதுவுமே ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் எதுவுமே பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா சாச்சனா வர்றாங்க. சாச்சனாவுமே ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரையும் தான் சொல்றாங்க. அவங்க ஏஞ்சலா இருக்கும் போதா இருந்தாலும் சரிதான், டெவிலா இருக்கும் போதா இருந்தாலும் சரிதான், இவங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கறத அவங்களும் ஓப்பனா சொல்றாங்க. அடுத்ததா ராணவ் வர்றாருங்க. ராணுவ பொறுத்தளவுல இந்த வார ஒஸ்ட் பெர்ஃபார்மரா நான் சௌந்தர்யாவை பாக்குறேன் அப்படிங்கிற சொல்றாரு. உடனே சௌந்தர்யா ராணுவ உனக்கு சுய புத்தியே கிடையாது, புத்தியே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்பவுமே பண்ற மார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராணுவ அமைதியாலாம் இல்லங்க, எனக்காவது சுய புத்தி தான் இல்ல, உனக்கு மூளையே இல்லம்மா, மூளையில உட்கார்ந்தா மட்டும் போதாது, கொஞ்சமாவது மூளை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தரமான செருப்படியை சௌந்தர்யாவுக்கு கொடுக்கிறாரு. இப்படி வாக்குவாதங்களுக்கு இடையில எல்லாருமே சேர்ந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரையும் தேர்வு பண்றாங்க. இவங்களுக்கு பனிஷ்மெண்டா உப்பில்லாத சாப்பாடு அனுப்பி வைக்கிறாரு பிக் பாஸ். இதை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற சொல்றாரு. சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேருமே சாப்பிட முடியாம சாப்பிடுற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ரஞ்சித்தை பொறுத்தளவுல என்னமா சுத்தமா உப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. யோ சாதத்துல உப்பு தாயா இல்ல, உனக்கு ரோசம் மானம் சூடு சொர்ணை எதுவுமே இல்லையா அப்படின்னு ரஞ்சித்தை கேட்கணும் போலயே இருந்துச்சு. ஆமா தானங்க, நேத்துக்கான எபிசோட்ல ரஞ்சித்தை அந்த அளவு கேவலமா பேசியிருப்பாங்க ஜாக்லின். உன்னெல்லாம் அப்பா மாதிரி நினைச்சேன் நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பா மாதிரி நினைச்சேன் நீ இப்படி பண்ணிட்டேன்னா அவர் எதுவும் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாரா? ஒண்ணுமே கிடையாது, நீ டாஸ்க் சரியா விளையாடல, கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல. அப்படி இருக்கும்போது வீக்கெண்ட்ல நமக்கு எதிராக கேள்விகள் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே வாண்டடா ஜாக்லின் ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. இந்த இடத்துல ரஞ்சித்தோட கேரக்டரை படு கேவலமா பேசினாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் மானம் கெட்டு போய் இந்த ஜாக்லின் கூடயும் சௌந்தர்யா கூடயும் உட்கார்ந்துருக்கேயா அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தை பார்த்து கேட்கணும் போலயே இருந்துச்சு. சரிங்க, அடுத்ததா ராணவுக்கு வருவோம். ராணவ பொறுத்தளவு நேற்றுக்கான எபிசோட்ல ஏஞ்சலா இருந்தாலும் டெவிலையே கதற விட்டார் அப்படின்னே சொல்லலாம். இவர் பெருசா எதுவுமே பண்ணல, டெவில்களை கண்டுக்காம இவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்காரு. என்னடா என்ன சொன்னாலும் அடங்க மாட்டுக்கான் அப்படிங்கிற மாதிரி டெவிலா இருந்த தற்கூரிகள் எல்லாருமே கதறிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்லடா ராணவ் ஏதோ ஒண்ணு விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரியே சௌந்தர்யா உண்மையாவே தற்கூரிங்க, மூளை இல்லாத முட்டாள். நீங்களே சொல்லுங்க, இந்த வாரம் முழுக்க முழுக்க ஜாக்லின் பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாத்திலயுமே ஜாக்லின் வாண்டடா தான் பிரச்சனை கிளப்புறாங்க, ஜாக்லின் மேலதான் தப்பு இருக்குது அப்படிங்கிறது பாக்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மூளை இல்லாத சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல தற்கூரித்தனமா பல கேவலமான வேலைகளை பண்ணிருக்காங்க. இவங்க வேற என்ன பண்ண போறாங்க? ஸ்டார்டிங்ல இருந்து பண்ற வேலைகள் தான். இவங்களோட பாடி ரியாக்ஷனா இருக்கட்டும், அடுத்தவங்களை இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும், மார்க் பண்றதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை சௌந்தர்யா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு மூளை இல்லையாமா? இத்தனை கோடி மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு கேவலமா ரியாக்ட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யாவை பார்த்து சௌந்தர்யா சொல்ற மாதிரியே சௌந்தர்யா கேவலமா இருக்கு, எப்படி சௌந்தர்யா கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் போலயே இருக்குது. இப்படி மூளை இல்லாம தற்கூரித்தனமா நடந்துகிட்டு இருக்கிற சௌந்தர்யா ராணுவுக்கு சுய புத்தி இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அதற்கான தரமான பதிலடிய ராணுவே கொடுத்துட்டாரு. எனக்காவது சுய புத்தி தான் இல்ல, உனக்கு மூளையே கிடையாது, மூளையில உட்கார்றதுக்கு தான் லாக்கி அப்படிங்கிற மாதிரி தரமான செருப்படி கொடுத்திருக்காரு. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வான ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.